Hello all, welcome to our channel RK Stitching. So நம்மளோட previous videoல நம்ம பார்த்த chapter என்னன்னா international taxationல one of the important part double taxation relief பார்த்திருந்தோம். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா மேபி நான் இங்க சஜஸ்ட் பண்றேன், நீங்க அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங், அதுதான் பார்க்க போறோம். ஓகே, so transfer pricing introduction பார்க்கலாம். Finance Act 2001 introduced transfer pricing provision for curbing the tax avoidance between multinational group entities. இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன்ஸை எதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ஆக்ட் 2001ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா டு கர்ப் தி tax avoidance between multinational group entities. இந்த multinational group entities அவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டாக்ஸ் அவாய்டன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டாக்ஸ் அவாய்டன்ஸை கட் பண்ற விதமா, தடுக்கிற விதமா தான் இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எதுலன்னா ஃபினான்ஸ் ஆக்ட் 2001ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே, the memorandum to finance act stated, ஃபினான்ஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற மெமரண்டம் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, வித் எ வியூ டு ப்ரொவைட் அ ஸ்டாச்சுட்டரி ஃப்ரேம்வொர்க், ஒரு சரியான சட்டப்பூர்வமான ஒரு வழிவகையை ஏற்படுத்தணும். எதுக்காக அப்படின்னா ஃபார் ரீசனபிள் ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ப்ராஃபிட் டாக்ஸ் இன் இந்தியா இன் கேஸ் ஆஃப் மல்டிநேஷனல் என்டர்பிரைஸ் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ ஒரு சட்டப்பூர்வமான ஒரு வழிவகையை ஏற்படுத்தினாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த இன்கேஸ் ஆஃப் மல்டிநேஷனல் என்டர்பிரைஸ் இவங்களுக்கு இடையில நடந்த டிரான்சாக்ஷன்ல ஒரு ரீசனபிளான ஃபேரான ஈக்விட்டபிள் ப்ராஃபிட்டையோ இல்லை டாக்ஸையோ கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே, டிரான்ஸ்ஃபர் pricing provision enabled India to compute arm's length price and substitutes transaction price. இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் எனேபிள் பண்ணுது இந்தியாவுக்கு. எதுக்காக அப்படின்னா ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸை வந்து கம்ப்யூட் பண்றதுக்காகவும் அண்ட் அது மட்டும் இல்லாம டிரான்சாக்ஷன் பிரைஸை வந்து சப்ஸ்டிடியூட் பண்றதுக்காகவும் இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து உதவுது. ஓகே, then transaction between unrelated parties normally happened at correct market price. இப்போ ஒரு அன்ரிலேட்டட் பார்ட்டிஸ்க்கு இடையில நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து எப்படிதான் நடக்கும்னா கரெக்ட் மார்க்கெட் பிரைஸ்ல தான் நடக்கும். பட் இஃப் த சேம் இஸ் பிட்வீன் ரிலேட்டட் பார்ட்டிஸ் மே நாட் ஹேப்பன் அட் கரெக்ட் மார்க்கெட் பிரைஸ். ஒருவேளை அது ரிலேட்டட் பார்ட்டிஸ்க்கு இடையில நடந்துச்சு அப்படின்னா கரெக்ட் மார்க்கெட் பிரைஸ்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, ரொம்ப கம்மி. ஸோ இன்கே அவங்க வந்துட்டு டாக்ஸ் அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்துட்டு கரெக்ட் மார்க்கெட் பிரைஸ்ல அந்த டிரான்சாக்ஷன் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். ஓகே, இஃப் த டிரான்சாக்ஷன் பிரைஸ் charged associated enterprise leads to evasion of income and base erosion, to curb such base erosion and profit shifting, transfer pricing provisions were introduced. ஒரு டிரான்சாக்ஷன் பிரைஸ் இந்த அசோசியேட் என்டர்பிரைஸ் சார்ஜ் பண்ண டிரான்சாக்ஷன் பிரைஸ் லீட்ஸ் டு எவேஷன் ஆஃப் இன்கம், இன்கம் காமிக்கவே இல்ல பேஸ் எரோஷன், அந்த டிரான்சாக்ஷன்ல ஒரு 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 வருமானம் வந்ததாவே காமிக்கவே இல்லை, அது அப்படி மறைச்சிருச்சு இல்ல அது மூலமா வந்த ப்ராஃபிட் வந்துட்டு வேற எங்கேயோ ஷிஃப்ட் பண்ற விதமா அவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன்ஸ் வேர் இன்ட்ரோடியூஸ்ட், அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏ அண்ட் பி இவங்க ரெண்டு பேருமே வந்து யாரு அப்படின்னா அன்ரிலேட்டட் பார்ட்டிஸ். ஸோ ஏ வந்து என்ன பண்றாருன்னா ஒரு மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்றாரு. அதை மேனுஃபேக்சர் பண்ணி அந்த அன்ரிலேட்டட் பார்ட்டி அனதர் அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு வந்து விற்கிறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ விற்கும் போது அந்த மொபைலோட ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோனா 5000. இப்போ மார்க்கெட்ல எங்க வாங்கினாலும் அந்த மொபைலை வந்து எவ்வளவுக்கு தான் வாங்க முடியும்னா 5000 தான் வாங்க முடியும். ஸோ 5000 தான் அவருக்கும் வித்திருக்காரு. ஸோ அப்போ அவர் எப்படி வித்திருக்காருன்னா கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ல வித்திருக்காரு. ஓகே, பட் இன்கேஸ் ஏ அண்ட் பி வந்து ரிலேட்டட் பார்ட்டிஸா இருக்காங்கன்னா ஏ வந்து பீட்ட சொல்லிட்டாரு என்னன்னா ஆக்சுவலா 5000 வந்து நீ வெளியில வாங்கினா உனக்கு நான் வந்து 4500 கொடுத்துட்றேன், 4500க்கு இந்த மொபைலை வித்துடுறேன். பட் நான் உனக்கு பில் பண்றது எப்படிதான் பில் பண்ணுவோம்னா 3000 தான் பில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ அதுக்கு பியும் சரின்னு சொல்லிட்டாரு. ஏ வந்து ரிலேட்டட் பார்ட்டி பிக்கு வந்து
3000க்கு வந்துட்டு பில் பண்ணி மொபைலை வித்துட்டாரு, 4500 ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த கேஸ்ல அவர் வந்து எவ்வளோ வந்துட்டு அவரோட இன்கம் வந்து கம்மி பண்ணி காமிக்கிறாருன்னா 2000 கம்மி பண்ணி காமிக்கிறாரு. ஒன்னு ஆக்சுவல் மார்க்கெட் பிரைஸ் வந்து 5000, ஆனா அவர் வித்தது வந்து எவ்வளவுக்கு தான் 4500 வித்தாரு. ஆனா பில்ல காமிச்சது எவ்வளவு காமிச்சாரு அப்படின்னா 3000 காமிச்சாரு. ஸோ அப்போ அவர் ஆக்சுவலா ரிசீவ் பண்ணது 4500, பில்ல காமிச்சது 3000. அப்போ 1500 வந்து அவர் இன்கம் கம்மி பண்ணி காமிச்சிருக்காரு. கரெக்டா? எதுக்காக இன்கம் கம்மி பண்ணி காமிச்சிருக்காரு? அப்பதான் டாக்ஸுமே வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணிருக்காருன்னா இன்கம் கம்மி பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஸ் ஆக்ட் 2001ல. ஓகே, தென் வாட் இஸ் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்? டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் அப்படின்னா என்ன? Transfer pricing means determination of fair market price, that is arm's length price. Transfer pricing is nothing but ஒரு ஃபேர் மார்க்கெட் ப்ரைஸை டிட்டர்மைன் பண்றது தான் வந்து ஒரு அந்த ப்ரொசீஜரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டிரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபேர் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ். ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, வை ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ்? இந்த ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ் ஏன் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் section 92 subsection 1ல any income, expenditure, interest or allocation of cost in relation of international transaction, deemed international transaction or specified domestic transaction shall be computed having regard to arm's length price. ஸோ உங்களோட இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 92 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனி இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அலோகேஷன் ஆஃப் காஸ்ட் இன் ரிலேஷன் ஆஃப் எதோட சம்பந்தப்பட்டு அப்படின்னா இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனோட ரிலேட் ஆனது, டீம்டு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனோட ரிலேட் ஆனது, ஸ்பெசிஃபைட் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனோட ரிலேட் ஆனது அப்படின்னா அது கண்டிப்பா என்ன ஒரு பிரைஸ்ல தான் வந்து கால்குலேட் பண்ணிருக்கணும் அப்படின்னா எதுல தான் இருக்கணும் அப்படின்னா ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ்ல தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதனாலதான் வந்து இந்த ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் வந்து ஃபாலோ பண்றோம் அண்டர் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன்ஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ்? ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ்னா என்ன அப்படின்னா as per section 92F class 2, a price which is applied or proposed to be applied in a transaction between persons other than associated enterprises in uncontrolled conditions. ஸோ ஒரு ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அப்ளைடு, ஆல்ரெடி அப்ளைடு ஆர் ப்ரொப்போஸ் டு பி அப்ளைட் இன் ஏ டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷன்ல அப்ளை பண்ணிட்டாங்க இல்லை பண்ண போறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா அதர் தென் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் நடக்குது. தட் மீன்ஸ் அன்ரிலேட்டட் பார்ட்டிஸ் இடையில நடக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இன் அன்கண்ட்ரோல்டு கண்டிஷன். இப்போ ஒரு பார்ட்டி கையில வந்து அந்த டிரான்சாக்ஷனுக்கு உண்டான விலையை நிர்ணயிக்கிறதோ இல்ல காஸ்ட்டை கம்மி பண்ணி காட்டுறதோ அந்த கண்ட்ரோலே இல்லை. அன்கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ்ல நடக்கக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன் பிட்வீன் அதர் தென் அசோசியேட்டட் என்டர்பிரைஸ் அதுல அப்ளை பண்ற இல்ல அப்ளை பண்ண போற பிரைஸுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ். ஓகே, then how to compute arm's length price? இந்த arm's length price எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கீழே சொல்லப்பட்டிருக்கிற 5 மெத்தட் படி கால்குலேட் பண்ணலாம். ஓகே, as per section 92C, arm's length price shall be determined by first method, comparable uncontrolled price method CUP, then resale price method RPM, then cost plus method CPM, then profit split method PSM, then transaction net margin method TNMM. ஸோ இந்த 5 மெத்தட் படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, மோஸ்ட் அப்ராப்ரியேட்டா எது இருக்குதோ அது வந்து என்ன பண்ணணும்னா அசஸியை வந்து அப்ளை பண்ணிக்கணும். அவருக்கு தெரிஞ்சதுன்னா அப்ளை பண்ணணும், அப்படி இல்லைன்னா அசஸிங் ஆஃபீஸரோட உதவியோட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் அப்ளிகபிலிட்டி. இது எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் அப்ளிகபிலிட்டி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா வெதர் இட் இஸ் ஆன் அசோசியேட்டட் என்டர்பிரைஸ் ஆர் நாட் அப்படின்னு பார்க்கணும். இவங்க வந்து ஒரு அசோசியேட் என்டர்பிரைஸ்க்கு இடையில இந்த டிரான்சாக்ஷன் நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். எஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா வெதர் இட் இஸ் ஆன் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் ஆர் டீம்டு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே,
அண்ட் அதுக்கு முன்னாடி இங்க இது அசோசியேட் என்டர்பிரைஸ்க்கு இடையில நடக்கல அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் இல்லை இன்டு மார்க். ஓகே, அப்ளிகபிள் ஆகாது. அசோசியேட் என்டர்பிரைசஸ் இடையில தான் நடக்குது அப்படின்னா நீங்க என்ன செக் பண்ணணும்? செகண்ட் ஸ்டெப்பு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனா இல்லை டீம்டு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனான்னு பார்க்கணும். இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா ஸ்பெசிஃபைடு டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனான்னு பார்க்கணும். ஸோ இந்த மூணுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் இல்லை, டீம்டு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் இல்லை, ஸ்பெசிஃபைட் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனும் இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. ஓகே, இப்போ இந்த மூணுல ஏதோ ஒன்று வந்து எஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அடுத்து என்ன செக் பண்ணோம் அப்படின்னா வெதர் இட் இஸ் அட் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ். இந்த டிரான்சாக்ஷன்ல அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸா இல்லையான்னு பார்க்கணும். நோ அப்படின்னா நீங்க எதை தான் அப்ளை பண்ணணும்னா ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ், தட் இஸ் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் தான் அப்ளை பண்ணணும். இட் வில் அப்ளிகபிள். ஓகே, இப்போ எஸ் அப்படின்னா ஈவன் தோ ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் கீழே சொல்லப்பட்டிருக்கிற டாக்குமெண்டேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே வந்து அது எல்லாமே அப்ளை ஆகும், அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, அண்ட் இங்க இந்த டிரான்சாக்ஷன் வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் டீம்டு டிரான்சாக்ஷனா இல்லாம அது ஸ்பெசிஃபைட் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனா இருக்கு அப்படின்னா அதுல டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் அப்ளை ஆகணும்னா எக்ஸ்ட்ரா கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும்னா அந்த டிரான்சாக்ஷனோட வேல்யூ கிரேட்டர் தென் ₹20 crore இருந்திருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தென் என்ன செக் பண்ணணும்னா அது ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ்ல இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். ஆமான்னா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. பட் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டாக்குமெண்டேஷன் அசஸ்மெண்ட் இது எல்லாமே அப்ளை ஆகும், அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது அசோசியேட் என்டர்பிரைஸா இல்லையான்ட்டு. ரெண்டாவது செக் பண்ண வேண்டியது இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன், டீம்டு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன், ஸ்பெசிஃபைட் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் பார்க்கணும். இன்கேஸ் வந்து ஸ்பெசிஃபைட் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 20 crore இருக்கான்னு பார்க்கணும். அந்த டிரான்சாக்ஷனோட வேல்யூ மோர் தென் 20 crore இருக்கிறான்னு பார்க்கணும். தென் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ்ல இருந்துச்சுன்னா ஓகே, வெல் அண்ட் குட், டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. பட் என்னன்னா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணும். ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ்ல வந்து இல்லை அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணோம்னா we can able to conclude that இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒரு அந்த அசோசியேட் என்டர்பிரைஸ்க்கு அப்ளிகபிள் ஆர் நாட் அப்ளிகபிள் கம்ப்யூட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்? செக்ஷன் 92B. International transaction means a transaction between two or more associated enterprises, either or both of whom are non-resident. So ஒரு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது செக்ஷன் 92Bல என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் அ டிரான்சாக்ஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். இது ரெண்டுக்கு மேற்பட்ட அசோசியேட் என்டர்பிரைசஸ்க்கு இடையில நடந்திருக்கும். இதுல எய்தர் ஆர் போத் ஆஃப் ஹூம் ஆர் நான் ரெசிடென்ட். இதுல ஒருத்தரோ இல்ல ரெண்டு பேருமோ இல்ல எல்லாருமோ என்னவா இருக்கலாம் அப்படின்னா நான் ரெசிடென்டா இருக்கணும். Then for a transaction to be an international transaction, it should satisfy the following two conditions cumulatively. So ஒரு transaction international transaction அப்படின்னு சொல்லணும்னா பின்னாடி சொல்லப்படுற கண்டிஷன் குமுலேட்டிவா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மஸ்ட் பி டிரான்சாக்ஷன் பிட்வீன் டூ அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். இது ரெண்டு அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் இடையில நடந்திருக்கணும். செகண்ட், அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டூ என்டர்பிரைசஸ் மஸ்ட் பி அ நான் ரெசிடென்ட். இந்த ரெண்டு பார்ட்டிஸ், ரெண்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ்ல ஏதாவது ஒரு அசோசியேட் என்டர்பிரைஸ் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா நான் ரெசிடென்டா இருந்திருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் குமுலேட்டிவா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் செக்ஷன் 92B அப்படின்னு சொல்லலாம். அது செக்ஷன் 92Bல சொல்லப்பட்டிருக்கிற இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, then what is deemed international transaction? section 92B. இதுவுமே வந்து செக்ஷன் 92Bல தான் சொல்லியிருக்காங்க. டீம்டு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது. டீம்டு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் இஸ் நத்திங் பட் a transaction entered by an enterprise with a person other than associate enterprise. நம்ம மேல பார்த்தோம் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ங்கிறது யாருக்கு இடையில நடக்குதுன்னு பார்த்தோம்னா அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ்க்கு இடையில நடக்குதுன்னு பார்த்தோம். இங்க டீம்டு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் எப்படி பார்க்குறோம்? இட் இஸ் ஹேப்பன்ட் பிட்வீன்
other than associated enterprise shall deemed to be an international transaction entered into between two associated enterprise if there exists a prior agreement in relation to the relevant transaction between such other person and the associated enterprises. இப்போ ஒரு டீம்டு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் ஹேப்பன் பிட்வீன் அதர் தென் அசோசியேட் என்டர்பிரைஸ். இதை இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்டர்ட் இன்டு பிட்வீன் டூ அசோசியேட் என்டர்பிரைஸ். இது ஒரு ரெண்டு அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ்ல இடையில நடந்தது மாதிரி நினைச்சு இதை இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். எப்போ அப்படின்னா if there exists a prior agreement in relation to the relevant transaction between such other person and the associated enterprise. In the associated enterprise associated enterprise and the other person, such other person, that is unrelated party, இவங்களுக்கு இடையில prior agreement முன்னாடியே வந்து ஒரு agreement இருந்துச்சு அப்படின்னா or the terms of the relevant transaction are determined in substance. Substance is nothing but largely in substance between such other person and the associated enterprise. இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ல ஒரு பெரும்பாலான பகுதி வந்துட்டு இந்த அசோசியேட் என்டர்பிரைசஸ் மூலமா அந்த அதர் பர்சன் கூட நடக்குது அப்படின்னா அது where the enterprise or the associate enterprise or both of them are non-resident, irrespective of whether such person is non-resident or not. இப்போ மேல என்ன பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டூ என்டர்பிரைஸ் மஸ்ட் பி அ நான் ரெசிடென்ட். அதே தான் இங்கேயும் என்ன அப்படின்னா இந்த என்டர்பிரைசஸ்ல ஒருத்தரோ இல்ல போத் ஆஃப் தம் ரெண்டு பேருமே வந்து நான் ரெசிடென்டா இருக்கலாம் அந்த அசோசியேட் என்டர்பிரைஸ். பட் அந்த அதர் பார்ட்டி இருக்காங்கல்ல அந்த அதர் பார்ட்டி என்னவா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னா நான் ரெசிடென்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ரெசிடென்டா இருந்தாலும் சரி அண்ட் நான் ரெசிடென்டா இருந்தாலும் சரி. ஓகே, அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டீம்டு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை கிளியரா இன்னொரு தடவை சொல்றேன். என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு அசோசியேட் என்டர்பிரைஸ் இருக்காங்க, ஏ அண்ட் பி இருக்காங்க. இவங்க அசோசியேட் என்டர்பிரைஸ். ஓகே, அண்ட் மூணாவது ஒருத்தன் அன்ரிலேட்டட் பார்ட்டி. இப்போ பிக்கும் ஆக்சுவலா இங்க ஒரு டயக்ராம் இருக்கு. இந்த டயக்ராம் வச்சுட்டு உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். லெட் மீ டெல் யூ. ஸோ இங்க Y லிமிடெட் அ நான் ரெசிடென்ட் USA. இவங்க வந்து ஒரு நான் ரெசிடென்ட் அண்ட் இசட் லிமிடெட் ரெசிடென்ட் ஆர் நான் ரெசிடென்ட். இவங்க ரெண்டுல எதோ வேணாலும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த Y லிமிடெட்ங்கிறது அசோசியேட் என்டர்பிரைஸ் அண்ட் இசட் லிமிடெட்ங்கிறது அன்ரிலேட்டட் பர்சன். இவங்களுக்கு இடையில ஒரு ப்ரியர் அக்ரிமெண்ட் இருக்கு. Y லிமிடெட்க்கும் இசட் லிமிடெட்க்கும் இடையில ஒரு ப்ரியர் அக்ரிமெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த Y லிமிடெட் ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் எக்ஸ் லிமிடெட். எக்ஸ் லிமிடெட்ல இவங்க ஹோல்டிங் கம்பெனியா இருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னா அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். ஓகே, நார்மலா இவங்களுக்கு இந்த Y அண்ட் எக்ஸுக்கு இடையில தான் வந்துட்டு என்ன இருக்குன்னா கான்டாக்ட் இருக்கு. இவங்க தான் அசோசியேட் என்டர்பிரைஸ். பட் இந்த Y லிமிடெட் முன்னாடியே இசட் லிமிடெட் கூட ப்ரியர் அக்ரிமெண்ட் வச்சிருந்ததுனால இப்போ இந்த எக்ஸ் லிமிடெடும் இசட் லிமிடெடும் கூட இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனை கூட நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டீம்டு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாட் இஸ் ஆன் ஸ்பெசிஃபைடு டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் செக்ஷன் 92BA. நம்ம மேல பார்த்தோம் ஒரு டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் அப்ளை ஆகணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம பார்க்கணும் அசோசியேட் என்டர்பிரைஸான்னு பார்க்கணும். செகண்ட் அந்த அவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் ஆர் டீம்டு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் ஆர் ஸ்பெசிஃபைட் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் பார்க்கணும். கரெக்டா? இப்போ இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம், டீம்டு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். தென் தேர்டு ஸ்பெசிஃபைட் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா செக்ஷன் 92BA படி any transaction referred to in section 80A. section 80A சொல்லப்பட்டிருக்கிற any transaction, any transfer of goods or services referred to in section 80IA 8, section 80IA 8 சொல்லப்பட்டிருக்கிற any transfer of goods or services and any business transaction transacted between the assessee and the other person referred to in section 80IA 10. section 80IA 10 சொல்லப்பட்டிருக்கிற any business transaction between the assessee and the other person in the transaction
then any transaction referred to in any other section under chapter 6A. Chapter 6A is nothing but 80C to 80U, or section 10AA, to which provisions of section 80IA 8 or 10 are applicable. இந்த chapter 6A ல சொல்லப்பட்டிருக்கிற இல்ல section 10A ல சொல்லப்பட்டிருக்கிற provisions-ல இந்த section 80IA 8 or 10 வந்து applicable to which இந்த section applicable அப்படின்னா அந்த transactions, then any business transaction transacted between the person referred to in section 115 BAB 4. In the section 115 BAB 4 ல சொல்லப்பட்டிருக்கிற transaction இது between persons, இந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற persons இடையில இந்த business transaction நடந்துருந்துச்சு அப்படின்னா அந்த transaction or any other transaction as may be prescribed. ஒருவேளை இது அல்லாம மத்த வேற ஏதாவது prescribe பண்ணியிருந்தாங்க, இந்த டிரான்சாக்ஷனும் ஸ்பெசிஃபைட் டிரான்சாக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க, prescribe பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது எல்லாமே ஸ்பெசிஃபைட் டிரான்சாக்ஷன். எப்போ அப்படின்னா where the aggregate of such transaction entered into by the assessee in the previous year exceeds a sum of rupees 20 crore. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல அந்த அசஸி ஒட்டு மொத்தமா சேர்த்தாச்சு அப்படின்னா அது எதை எக்ஸீட் ஆகுதுன்னா 20 crore எக்ஸீட் ஆகுது அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பெசிஃபைடு டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். Associated enterprises, section 92A. The term associated enterprise in relation to another enterprise is defined in section 92A1. In the associated enterprise அப்படிங்கிறது இன்னொரு associated enterprise கூட எப்படி மீன் பண்ணி எப்படி ரிலேட் பண்ணி இந்த associated enterprise அப்படின்னு சொல்றாங்கன்னா as per section 92A1, first one, an enterprise which participates directly or indirectly or through one or more intermediaries in management of the other enterprise or control of the other enterprise or capital of the other enterprise. ஒரு enterprise இன்னொரு enterpriseல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஒருத்தர் மூலமாவோ இல்ல மோர் தென் ஒருத்தர் மூலமாவோ வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா அந்த அதர் என்டர்பிரைஸோட மேனேஜ்மெண்ட்ல, கண்ட்ரோல்ல, கேபிட்டல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னா அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். ஒரு எக்ஸாம்பிள் கிளியரா பார்க்கலாம். where A Limited directly participate in management of B Limited. A Limited வந்து B Limited மேனேஜ்மெண்ட்ல டைரக்டா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ அப்போ A Limited and B Limited யாரு? அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். And B Limited directly participate in management of C Limited. B Limited டைரக்டா யாரோட மேனேஜ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா C Limited மேனேஜ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்போ B Limitedம் C Limitedம் யாரு? அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். ஸோ அப்போ ஏ வந்து டைரக்டா பிலையும் பி வந்து டைரக்டா சிலையும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் அதனால ஏ வந்து இன்டைரக்டா சி லிமிட்டட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணதா அர்த்தம். ஓகே, இன் சச் சிச்சுவேஷன் ஏ லிமிடெட் ஹாஸ் டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பி லிமிடெட் பட் ஹாஸ் an indirect participate in management of C Limited. In such a scenario, both B Limited and C Limited would be associated enterprises of A Limited. So in the case la B and C வந்து associated enterprises யாருக்கு அப்படின்னா ஏக்கு. Okay, then second, இங்க ஒரு என்டர்பிரைஸ் இன்னொரு என்டர்பிரைஸ்லன்னு பார்த்தோம். இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா if one or more person, ஒரு பர்சன் இல்ல more than one person பார்ட்டிசிபேட் பண்றாங்க, டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ, த்ரூ ஒன் இன்டர்மீடியரி மூலமாவோ இல்லை மோர் தென் ஒன் இன்டர்மீடியரி மூலமாவோ மேனேஜ்மெண்ட்லயோ கண்ட்ரோல்லையோ கேபிட்டல்லையோ பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க பார்ட்டிசிபேட் பண்ற அந்த என்டர்பிரைசஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மிஸ்டர் ஏ டைரக்ட்லி ஹேஸ் கண்ட்ரோல் இன் ஏ லிமிடெட் அண்ட் பி லிமிடெட். ஏ வந்து டைரக்டா அவருக்கு கண்ட்ரோல் இருக்கு, எங்க இருக்குன்னா ஏ லிமிடெட்லயும் பி லிமிடெட்லயும். In such a scenario, both A Limited and B Limited are associated enterprises since they have a common person, that is Mr. A, who controls both entities A Limited, B Limited.
ஸோ இந்த கேஸ்ல ஏ லிமிடெட் பி லிமிடெட் ரெண்டு பேருமே வந்து அசோசியேட் என்டர்பிரைஸ் தான். ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காமனா ஒருத்தர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. அவர் யாருன்னா மிஸ்டர் ஏ. ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அசோசியேட்டட் என்டர்பிரைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒரு என்டர்பிரைஸ் இன்னொரு என்டர்பிரைஸ்ல டைரக்டாவோ இன்டராக்டாவோ ஒரு இன்டர்மீடியட் மூலமாவோ இல்ல மோர் தென் ஒன் இன்டர்மீடியட் மூலமாவோ மேனேஜ்மெண்ட்ல கண்ட்ரோல்ல கேபிட்டல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. செகண்ட் கேஸ்ல ஒரு என்டர்பிரைஸ் இல்லாம ஒரு பர்சன் இல்ல மோர் தென் ஒன் பர்சன் இன்னொரு என்டர்பிரைசஸ் மேல டைரக்டாவோ இன்டராக்டாவோ ஒரு இன்டர்மீடியட் மூலமாவோ மோர் தென் ஒன் இன்டர்மீடியட் மூலமாவோ மேனேஜ்மெண்ட்ல கண்ட்ரோல்ல கேபிட்டல்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த என்டர்பிரைசஸ் என்ன அப்படின்னா அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். ஓகே, இது என்ன செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 92A சொல்லியிருக்காங்க. 92A1 class 1. Then second, section 92A2. Section 92A2 provides that two enterprises shall be deemed to be associated enterprise for the purpose of subsection 1 if at any time during the previous year. இந்த ரெண்டு என்டர்பிரைசஸுமே வந்து டீம்டு டு பி அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் சொல்லுவோம். எப்போ அப்படின்னா எனி டைம் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். பின்னாடி சொல்லப்படுறது எல்லாத்தையும் டீம்டு அசோசியேட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் டியூரிங் தி எனி டைம் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர். ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். டோட்டலி வி ஹாவ் 13 situations under which it is treated as deemed to be associate enterprise. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா deemed to be associate enterprise சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சதுன்னா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் டாக்ஸேஷன் கீழே இருக்கிற சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் கீழே போத் தியரியும் சரி அண்ட் சம்மும் சரி ரொம்ப ஈக்குவலா கேட்குறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் more marks in this international taxation chapter. Okay, so இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா deemed associate enterprises. எப்போலாம் இந்த associated enterprises இதெல்லாம் associated enterprises னு கருதுவோம் அப்படின்னா ஒரு 13 situation one by one with example வந்து கிளியரா பார்க்கலாம். Okay, first scenario, substantial voting power. One enterprise holds 26% or more of the voting power directly or indirectly in the other enterprise. Or enterprise 26% இல்ல அதுக்கு மேற்பட்ட percentage இன்னொரு என்டர்பிரைஸ்ல டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ voting power வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னா deemed to be an associated enterprise. அவங்க deemed associated enterprise சொல்லுவாங்க. So example, A Limited holds 33% of voting power in B Limited and B Limited holds 40% voting power in C Limited. இங்கே நம்ம கண்டிஷன் என்னன்னா 26% அல்லது அதுக்கு மேற்பட்டது இருக்கணும் voting powerன்னு சொல்லிருக்கோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல 33% இருக்கு, செகண்ட் கேஸ்ல 40%. ஸோ ரெண்டு கேஸ்லயுமே more than 26% of voting power அப்படின்னா ஏவும் பியும் வந்து என்னன்னா அசோசியேட் என்டர்பிரைஸ், பியும் சியும் அசோசியேட் என்டர்பிரைஸ். அதனால மூணு பேருமே அவங்களுக்கு இடையில யார் அப்படின்னா அசோசியேட் என்டர்பிரைஸ். In the above situation, A Limited holds 33% of voting power in B Limited directly and 40% of voting power in C Limited indirectly, that is through B Limited. Therefore, both B Limited and C Limited are deemed associate enterprises of A Limited. ஸோ இங்கே 33% டைரக்டா வச்சிருந்தாங்க, இங்கே இன்டைரக்டா வச்சிருந்தாங்க. யார் மூலமானா பி மூலமா இன்டைரக்டா வச்சிருந்தாங்க. அதனால பியும் சியும் ஏக்கு யார் அப்படின்னா அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் சிச்சுவேஷன், சப்ஸ்டான்ஷியல் ஓட்டிங் பவர் இன் டூ என்டைட்டிஸ் பை காமன் பர்சன். அங்க என்ன பார்த்தோம்னா ஒரு என்டர்பிரைஸ் இன்னொரு என்டர்பிரைஸ்லன்னு பார்த்தோம். இங்க ஒரு காமன் பர்சன் என்ன வச்சிருக்காருன்னா ஓட்டிங் பவர் வச்சிருக்காரு. எவ்வளவு பர்சன்டேஜ்னா மோர் தென் 26% இல்ல அதுக்கு மேற்பட்ட more than 26% வச்சிருக்காரு அப்படின்னா any person or enterprise holds 26% or more of the voting power directly or indirectly in each of the two different enterprises. ரெண்டு என்டர்பிரைசஸ்ல ஒரே ஆள் வந்துட்டு ஒரு பர்சன் அப்படின்னா ஒரு என்டர்பிரைஸ் வந்துட்டு இந்த 26% or more than 26% voting power வச்சிருந்தாங்கன்னா அந்த என்டர்பிரைசஸ் வந்து deemed associate enterprises.
Example, Mr. A holds 40% of shareholding in both X Limited and Y Limited, where neither X Limited has any holding in Y Limited nor Y Limited. இப்போ X Limited வந்து Y Limitedல ஷேர்ஸும் வச்சிருக்கல, Y Limited வந்து X Limitedல ஷேர்ஸும் வச்சிருக்கல. ஆனா இந்த ரெண்டுத்துலயுமே வந்துட்டு மிஸ்டர் ஏ அப்படிங்கிறது காமனா 40% ஷேர் ஹோல்டிங் வச்சிருந்தாரு. ஓகே, மிஸ்டர் ஏ எக்ஸ் லிமிட்லயும் 40% ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காரு, ஒய் லிமிட்லயும் 40% ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காரு. அப்படின்னா இந்த எக்ஸ் லிமிட்டடும் ஒய் லிமிட்டடும் அசோசியேட் என்டர்பிரைசஸ் யாருக்குன்னா மிஸ்டர் ஏக்கு. இன் திஸ் சிச்சுவேஷன், since Mr. A directly holds 40% shareholding in both X Limited and Y Limited, X Limited and Y Limited will deemed to be associate enterprise. இவங்க ரெண்டு பேரையும் என்ன சொல்லலாம் அப்படின்னா deemed associate enterprises அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் சிச்சுவேஷன் முடிஞ்சிருச்சு. தேர்ட் சிச்சுவேஷன், அட்வான்சிங் ஆஃப் சப்ஸ்டான்ஷியல் சம் ஆஃப் மணி. ஒரு பெரும்பாலான மணி வந்து லோன் அட்வான்ஸா கொடுக்குறாங்க. அப்படின்னா when enterprises advance loans to other enterprise of an amount of 51% or more of the book value of total assets of other enterprise. ஒரு என்டர்பிரைஸ் வந்து லோன் அட்வான்ஸ் பண்றாங்க அதர் என்டர்பிரைஸுக்கு. அந்த அதர் என்டர்பிரைஸோட டோட்டல் அசெட்ல 51% இல்ல அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு என்டர்பிரைசஸையும் என்னன்னு சொல்லலாம்னா டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ் சொல்லலாம். ஓகே, இங்க நல்லா கவனிக்க வேண்டியதுன்னா total assets of the other enterprise, it should be 51% or more. அப்படி இருந்துச்சு அப்படின்னா they are deemed associate enterprises. Book value of total assets of Y Limited is 100 crores. Y Limited total book value of asset வந்து எவ்வளவுனா 100 crore. அதுல X Limited advances a loan of 60 crore to Y Limited. Y Limited X Limited வந்து எவ்வளவு வந்து லோன் கொடுக்குறாங்கன்னா 60 crore கொடுக்குறாங்க. Y Limited டோட்டல் அசெட் எவ்வளவு 100 crore. 100 crore 60 crore கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ இது எத்தனை பர்சன்டேஜ்? 60%. இது எதை விட அதிகமா இருக்கு? 51% or more அப்படி இருக்கு. ஸோ அதனால since in this case X Limited advances loan which is 60% of the book value of total assets of Y Limited, X Limited and Y Limited are deemed associate enterprises. அதனால இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா deemed associate enterprises. Okay, then 3 situation முடிஞ்சிச்சு. Fourth situation, guaranteeing for borrowings. One enterprise guarantees 10% or more of the total borrowings of other enterprise. ஒரு என்டர்பிரைஸ் வந்து இன்னொரு என்டர்பிரைஸ் அதர் என்டர்பிரைஸ்க்கு வந்து பாரோ பண்ணதுல வந்து கேரண்டி பண்றாங்க. எவ்வளவு கேரண்டி பண்றாங்கன்னா 10% இல்ல அதுக்கு மேற்பட்டதுக்கு கேரண்டி பண்றாங்க. அப்படின்னா இந்த ரெண்டு என்டர்பிரைஸ் டீம்டு அசோசியேட் என்டர்பிரைஸ். P Incorporation has total loan of $1 million from XYZ Bank of America. P Incorporation total loan $1 million வந்து வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து அப்படின்னா XYZ Bank of Americaல இருந்து. Out of that, A Limited, an Indian company, guarantees 20% of total borrowings. So 1 millionல 20% of total borrowings வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா கேரண்டி கொடுக்குறாங்க. இன்கேஸ் P Incorporation வந்து பே பண்ண முடியல அப்படின்னா நான் கேரண்டி கொடுக்குறேன், நான் வந்து லைபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி பண்றாங்க. இன் சச் கேஸ் P Incorporation and A Limited would be deemed associate enterprises. இந்த கேஸ்ல P Incorporation A Limited யார் அப்படின்னா deemed associate enterprises. ஓகே, ஸோ 4 சிச்சுவேஷன் முடிஞ்சிச்சு. தென் 5வது சிச்சுவேஷன், appointment of majority directors of other enterprise. ஒரு other enterpriseல majority of the directors வந்து appoint பண்றாங்க ஒரு enterprise. One enterprise appoints more than half of the board of the directors. Total board of the directorsல half of the board of directors ஒரு enterprise வந்து appoint பண்றாங்க. அப்படி இல்லைன்னா members of the governing board are one or more executive directors. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இல்ல மோர் தென் ஒன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்பாயின்ட் பண்றாங்க. ஆர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் கவர்னிங் போர்ட் ஆஃப் அதர் என்டர்பிரைஸ். அப்படின்னா இந்த ரெண்டு என்டர்பிரைசஸும் யார் அப்படின்னா டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் லிமிடெட் ஹாஸ் 15 டைரக்டர்ஸ் ஆன் இட்ஸ் போர்ட். எக்ஸ் லிமிடெட்ல மொத்தம் 15 டைரக்டர் இருக்காங்க. அவுட் ஆஃப் தட் ஒய் லிமிடெட் ஹாஸ் அப்பாயிண்டட் 8 டைரக்டர்ஸ்.
ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எக்ஸ் லிமிடெட் வந்து ஒய் லிமிடெட் வந்து எக்ஸ் லிமிடெட்ல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன் சச் கேஸ் எக்ஸ் லிமிடெட் அண்ட் ஒய் லிமிடெட் would be deemed associate enterprise. இந்த கேஸ்ல இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா deemed associate enterprises. ஓகே. Then sixth situation, appointment of majority of directors of two different enterprises by same person. ஒரு ரெண்டு different enterprises இதுல வந்துட்டு இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இல்லை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் ஆர் கவர்னிங் மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றது ஒரு காமன் பர்சன் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டு என்டர்பிரைசஸும் என்னன்னு சொல்லலாம்னா டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ் சொல்லலாம். ஓகே. So more than half of the directors are members of the governing board, or one or more executive director or members of governing board. Each of the two enterprises are appointed by the same persons. Mr. A appointed 9 directors out of 15 directors of X Limited. இங்க X Limitedல மொத்தம் 15 டைரக்டர், அதுல 9 டைரக்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா மிஸ்டர் ஏ வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. ஓகே. And அது மட்டும் இல்லாம and appointed 2 executive directors on the board of Y Limited. Y Limitedல 2 executive directorையும் யார் தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காருன்னா மிஸ்டர் ஏ தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. இங்க எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கும் போது எத்தனை பண்ணலாம்? 1 or more of the executive director. பட் இங்க 2 பண்ணிட்டாரு. ஸோ அதனால இந்த எக்ஸ் லிமிட்டடும் ஒய் லிமிட்டடும் யார் அப்படின்னா டீம்டு அசோசியேட் என்டர்பிரைஸ். ஏன் அப்படின்னா ஒரு காமன் பர்சன் மிஸ்டர் ஏ அப்படிங்கிறது தான் என்ன பண்ணாருன்னா more than half of the directors X Limitedலயும் 2 executive directors Y Limitedலயும் appoint பண்ணாரு. Okay. Mr. A appointed more than half of the directors in X Limited and appointed 2 executive directors in Y Limited. Both X Limited and Y Limited are deemed associate enterprises. Okay. Then seventh situation, dependence on intangibles with respect to which other enterprise has exclusive rights. இப்போ ஒரு என்டர்பிரைஸ் கையில வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட் இருக்கு, ஒரு பேட்டன்ட்டோ இல்ல காப்பி ரைட்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டா இருக்கு. அந்த எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸை இன்னொரு என்டர்பிரைஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. Okay, dependence on intangible. Intangible is nothing but patent, copyright. So இதெல்லாம் வந்துட்டு ஒரு என்டர்பிரைஸ் கையில வந்து எக்ஸ்க்ளூசிவா அவங்க ஓன் பண்ணிருக்காங்க. அந்த ஓன் பண்ணிருக்கிறத வந்து இன்னொரு என்டர்பிரைஸ் வந்து டிபெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு என்டர்பிரைசஸும் டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ். ஓகே. The manufacture or processing of goods or articles or business carried out by one enterprise is wholly dependent, that is 100% on the know-how, patent, copyright, etc. or any data, documentation, drawing or specification relating to any patent, invention, model, etc. of which the other enterprise is the owner or in respect of which the other enterprise has exclusive rights. ஸோ இப்போ அதர் என்டர்பிரைஸ் வந்து அந்த பேட்டன்ட்டுக்கோ இல்லை காப்பிரைட்ஸ்க்கோ இல்லை அந்த நோஹாவுக்கோ வந்து ஓனரா இருக்காங்க, இல்லைன்னா அவங்க அதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் வச்சிருக்காங்க. அதை இன்னொரு என்டர்பிரைஸ் வந்துட்டு டோட்டலி டிபெண்ட் பண்ணிருக்காங்க, 100% டிபெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு என்டர்பிரைசஸும் டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ். ஓகே. தென் 8th situation, dependence on raw materials supplied by other enterprise. ஒரு என்டர்பிரைஸ் இன்னொரு என்டர்பிரைஸ்ட 90% ஆர் மோர் ஆஃப் தி ரா மெட்டீரியல் சப்ளை இல்லை கன்சியூமர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ். 90% or more of the raw materials and consumables required for the manufacture or processing of goods or articles or business carried out by one enterprise are supplied by the other enterprise or by persons specified by the other enterprise, where the prices and other conditions relating to the supply are influenced by such other enterprise. இப்போ A Limited அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, B Limited ஒருத்தங்க இருக்காங்க. B Limited A Limited கிட்ட 90% இல்ல மோர் தென் 90% ரா மெட்டீரியல் இல்லை கன்சியூமபிள்ல வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ். ஓகே. அப்படி இல்லை, ஏ லிமிடெட் வந்து மிஸ்டர் பி அப்படிங்கிற கூட வந்து ரொம்ப நாளா வந்து பிஸ்னஸ் வச்சுட்டு இருக்காரு. ஸோ ஏ லிமிடெட் வந்து பி என்ன சொன்னாலும் பி வந்து கேட்பாரு. ஓகே. ஸோ அப்படி இருக்கிற கேஸ்ல பி வந்துட்டு
அவருக்கு வந்து ரா மெட்டீரியல் தேவை. ஸோ ஏ என்ன சொல்லிட்டாங்கன்னா பி கிட்டஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து இந்த ரா மெட்டீரியல் வந்து பி லிமிடெட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு உண்டான ப்ரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த மாதிரி கேஸ்லையும் ஏ அண்ட் பி வந்து யார் அப்படின்னா deemed associate enterprises. Okay. So next ninth situation என்ன அப்படின்னா dependence on sale. The goods or articles manufactured or processed by one enterprise are sold to other enterprise. ஒரு என்டர்பிரைஸ் மேனுஃபேக்சர் பண்ண குட்ஸோ இல்லை ஆர்டிகல்ஸோ இன்னொரு என்டர்பிரைசஸ்க்கு விற்கிறாங்க. அப்படி இல்லைன்னா டு பர்சன் ஸ்பெசிஃபைட் பை தி அதர் என்டர்பிரைஸ் அண்ட் த பிரைசஸ் அண்ட் அதர் கண்டிஷன் ரிலேட்டிங் தேட் டு இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சச் அதர் என்டர்பிரைஸ். ஸோ ஒரு என்டர்பிரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்காங்க. எக்ஸ் லிமிடெட் மேனுஃபேக்சர் பண்ணதை ஒய் லிமிடெட்க்கு விற்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒய் லிமிடெட் சொல்ற ஆள் கிட்ட விற்கிறாங்க. இந்த ஒய் லிமிடெடுக்கும் அந்த அதர் பர்சனுக்கும் இடையில டீலிங்ஸ் இருக்கு. ஒய் லிமிடெட் என்ன சொன்னாலும் இவர் கேட்பாரு. அப்படின்னா அவங்க ஒய் லிமிடெட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த எக்ஸ் லிமிடெடும் ஒய் லிமிடெடும் யாரு அப்படின்னா deemed associate enterprises. Okay. Then 10th situation, controlled by common individual. Where one enterprise is controlled by an individual, other enterprise is also controlled by such individual or his relative or jointly by such individual and his relatives. ஒரு என்டர்பிரைஸ் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கண்ட்ரோல் பண்றாரு. அப்படி இல்லைன்னா அந்த இண்டிவிஜுவலோட ரிலேட்டிவ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய என்டர்பிரைசஸ் வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ் சொல்லலாம். எக்ஸாம்பிள், மிஸ்டர் ஏ அண்ட் மிஸ்டர் பி ஆர் ரிலேட்டிவ்ஸ். இவங்க ரெண்டு பேரும் ரிலேட்டிவ்ஸ். மிஸ்டர் ஏ ஹாஸ் கண்ட்ரோல் ஓவர் எக்ஸ் லிமிடெட். ஏ லிமிடெட்க்கு எக்ஸ் லிமிடெட்ல கண்ட்ரோல், சாரி மிஸ்டர் ஏக்கு வந்து எக்ஸ் லிமிடெட்ல கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அண்ட் மிஸ்டர் பி ஹாஸ் கண்ட்ரோல் ஓவர் ஒய் லிமிடெட். பிக்கு வந்து எங்க கண்ட்ரோல் இருக்குன்னா ஒய் லிமிடெட்ல கண்ட்ரோல் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் யாரு? ரிலேட்டிவ்ஸ். அதனால ஏ வந்து எக்ஸ் லிமிடெட்ல மட்டும் வச்சிருந்தாலும் சரி, பி வந்து ஒய் லிமிடெட்ல மட்டும் வச்சிருந்தாலும் சரி, இந்த எக்ஸ் லிமிடெடும் ஒய் லிமிடெடும் யாரு அப்படின்னா டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ். ஏன் அப்படின்னா மிஸ்டர் ஏ வந்து இண்டிவிஜுவல், அவருக்கு மிஸ்டர் பி வந்து யார் அப்படின்னா ரிலேட்டிவ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒவ்வொரு என்டர்பிரைஸ்லயும் கண்ட்ரோல் வச்சிருக்கிறதுனால அந்த ரெண்டு என்டர்பிரைசஸும் யார் அப்படின்னா டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ். ஓகே. Then 11th situation, controlled by HCF or member thereof. Where one enterprise is controlled by an HCF and the other enterprise is controlled by member of the such HCF or by relative of a member of such HCF or jointly by such member and his relative. ஸோ ஒரு என்டர்பிரைஸ் வந்து கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ஹெச்எஃப் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அண்ட் இன்னொரு என்டர்பிரைஸை வந்து கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா அந்த ஹெச்எஃபோட இன்னொரு மெம்பர் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இல்லை அப்படின்னா அந்த மெம்பரோட ரிலேட்டிவ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, இல்ல ஜாயிண்ட்லி சச் மெம்பர் அவங்களோட ரிலேட்டிவ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அந்த என்டர்பிரைசஸ் யார் அப்படின்னா டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல ஹெச்எஃப் கண்ட்ரோல் பண்றாங்க ஏ லிமிடெட. மெம்பர் ஆஃப் ஹெச்எஃப் ரிலேட்டிவ் ஆஃப் மெம்பர் ஆஃப் ஹெச்எஃப், ஹெச்எஃபோட ஒரு மெம்பரு இல்ல அந்த மெம்பரோட ரிலேட்டிவ் பி லிமிடெட் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா ஏ லிமிடெட் பி லிமிடெட் என்னது அப்படின்னா டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ். ஓகே. தென் சேம் இங்க ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க வந்து என்னதா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இன் எ ஃபார்ம் ஏஓபி ஆர் பிஓஐ. வேர் ஒன் என்டர்பிரைஸ் இஸ் அ ஃபார்ம். ஒரு என்டர்பிரைஸ் வந்து ஃபார்மா இருக்கு, இல்ல ஏஓபி பிஓஐயா இருக்கு. அதர் என்டர்பிரைஸ் வந்து இந்த ஃபார்ம்லயோ இல்ல ஏஓபிலயோ இல்ல பிஓஐலயோ 10% ஆர் மோர் இன்ட்ரெஸ்ட் வந்து வச்சிருக்கு அப்படின்னா அந்த ரெண்டுமே வந்து இந்த என்டர்பிரைஸ் அண்ட் இந்த என்டர்பிரைஸ் ரெண்டு பேருமே யாரு அப்படின்னா டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ். ஓகே. 13th point, mutual interest that exists between the two enterprises. Any relationship of mutual interest as may be prescribed. வேற ஏதாவது ப்ரெஸ்கிரைப் பண்ண மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ரெண்டு என்டர்பிரைசஸ்க்கு இடையில இருந்துச்சு அப்படின்னா அந்த என்டர்பிரைசஸும் டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த 13 கேஸ்ல வந்துட்டு
இந்த அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் வந்து டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ் சொல்றோம். இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு என்டர்பிரைஸ் வந்து இன்னொரு என்டர்பிரைஸ்ல வந்துட்டு சும்மா கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா இவங்க அசோசியேட் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட முடியாது. நீங்க எப்போல்லாம் வந்து இந்த இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் கீழே சம் போடுறீங்களோ இல்ல ப்ரொவிஷன் எழுதுறீங்களோ அப்ப நீங்க என்ன செக் பண்ணணும்னா, இந்த சொல்லப்பட்டிருக்கிற 13 சிச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு சிச்சுவேஷனோ இல்ல மோர் தென் ஒன் சிச்சுவேஷனோ அப்ளை ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அப்ளை ஆச்சுனாதான் அந்த அந்த என்டர்பிரைசஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் சொல்லுவோம். ஓகே, so section 92A1 lays down the circumstances when two enterprises can be considered as associate enterprises. 92A1ல வந்து circumstances சொன்னாங்க, எப்போ வந்து ஒரு டூ என்டர்பிரைசஸ் வந்து அசோசியேட் என்டர்பிரைசஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, the mere fact of participation by one enterprise in the management, control or capital of other enterprise, or participation by one or more persons in the management, control or capital of both enterprises is not sufficient. So ஒரு என்டர்பிரைஸ் இன்னொரு என்டர்பிரைஸ்ல டைரக்டாவோ இல்லை இன்டராக்டாவோ மேனேஜ்மெண்ட்ல கண்ட்ரோல்ல கேபிட்டல்ல பார்ட்டிசிபேட் பண்றது, இல்லை ஒரு பர்சன் இல்லை மோர் தென் ஒன் பர்சன் வந்து ஒரு என்டர்பிரைஸ்ல ஒரு என்டர்பிரைசஸோட போத் என்டர்பிரைசஸோட மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் கேபிட்டல்ல வந்து மியர்லி பார்ட்டிசிபேட் பண்றது இஸ் நாட் சஃபிஷியன்ட், போதுமானது கிடையாது, அன்லஸ் the test laid down in this section 92A2 are fulfilled. அதாவது மேல சொல்லப்பட்ட 13 சிச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் ஃபுல்ஃபில் ஆனா மட்டும்தான் அவங்க யார் அப்படின்னா அசோசியேட் என்டர்பிரைஸ். In other words, deeming test contained in section 92A2 are exhaustive. இதுதான் வந்து ஒரு இறுதியான லிஸ்ட், எக்ஸாஸ்டிவ், and should be applied to determine the association between two or more enterprises. ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து என்ன செக் பண்ண முடியும் அப்படின்னா we can determine அவங்க வந்து அசோசியேட் என்டர்பிரைசஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக். என்னன்னா, இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன்ல டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம். டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் பார்க்கும்போதே நீங்க எதுக்கு இதெல்லாம் சொன்னீங்க, இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்னா என்ன, டீம்டு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்னா என்ன, ஸ்பெசிஃபைட் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன்னா என்ன, அண்ட் அசோசியேட் என்டர்பிரைசஸ்னா என்ன, டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ்னா என்ன, ஏன் சொன்னீங்க அப்படின்னா எஸ் இதெல்லாம் தான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் புரிஞ்சுக்கிட்டு தான் இதுல இருந்து தான் வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸோ இல்லை 4 மார்க்கோ இல்லை 6 மார்க்ஸோ வந்து 2 மார்க்ஸா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு கேஸ் கொடுத்துட்டு இந்த கேஸ்ல வந்து இவங்க அசோசியேட் என்டர்பிரைசஸா இல்லையா, டீம்டு அசோசியேட் என்டர்பிரைசஸா இல்லையான்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் கீழே நம்ம என்ன கம்ப்யூட் பண்ணுவோம்னா ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் வந்து கம்ப்யூட் பண்ணுவோம். அண்ட் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸை வந்துட்டு 5 மெத்தட்ஸ்ல கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். என்ன 5 மெத்தட்ஸ் அப்படின்னா, கம்பேரபிள் அன்கண்ட்ரோல் பிரைஸ் மெத்தட், ரீசேல் பிரைஸ் மெத்தட், காஸ்ட் பிளஸ் மெத்தட், ப்ராஃபிட் ஸ்பிளிட் மெத்தட், டிரான்சாக்ஷன் நெட் மார்ஜின் மெத்தட். இந்த 5 மெத்தட் கீழே என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்தும் நிறைய சம்ஸ் வந்து கேட்கறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால என்னோட நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 5 மெத்தட்ஸ் கீழே நம்ம எப்படி வந்து ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ் வந்து கம்ப்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கும் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். பட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இதை ஃபுல்லா வந்து ஒரு தடவை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் அந்த கான்செப்சுவல் நாலேஜ் கிடைச்சிடும். Then easily you can approach the other provisions of the international taxation and also sums வந்து ஈஸியா போடுறதுக்கு உங்களுக்கு முடியும். ஓகே, and thanks for watching. Please support us, subscribe to our channel, click the bell icon, and if you like the video please click the like button, and if your friends needed this video please share with them also. And thank you so much. We'll see in next video. In next video, we'll see the computation of arm's length price under 5 methods with practical examples. Okay. See you. Have a nice day. Bye-bye.